இஸ்ரேலிய வான்பரப்புக்குள் நுழைந்த மர்ம விமானம், இதுதான் இன்றைய நாளுக்கான பரபரப்பான செய்தியாக இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பின்னேரம் போல பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய வடபகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தில் ஒரு நகரத்தில் திடீரென்று வானத்தில் ஒரு மர்ம விமானம் ஒன்று வந்திருக்குது. அந்த விமானம் எங்கிருந்து வந்தது, எந்த நாட்டு விமானம், என்ன நோக்கத்துக்காக வந்தேன்னு சொல்லி இதுவரைக்கும் தகவல்கள் வெளியாகல. திடீரென்று வான்பரப்பில் ஒரு மர்ம விமானம் ஒன்று வந்ததை அடுத்து உடனடியாக அந்த பகுதிகளில் சைரன் ஒலி எழுப்பப்பட்டது. பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடியதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக இஸ்ரேலினுடைய ராணுவம் ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கிற தகவல் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னா, இது எதிரி நாட்டு விமானம், இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறார்கள். அந்த எதிரி நாடு எந்த நாடு என்று சொல்லி எந்த விதமான விவரங்களும் சொல்லல, அல்லது ஈரான் என்றோ ஈரான்ல இருந்து வந்த விமானங்கள் என்று சொல்லியோ எதுவுமே சொல்லல. எதிரி நாட்டு விமானம் ஒன்று எங்களுடைய வான்பரப்புக்குள் நுழைந்தது என்று மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை தாங்கள் ஆரம்பித்திருப்பதாக ஐடிஎஃப் வெளியிட்டிருக்கின்ற செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்ரேலினுடைய வடபகுதி என்று சொன்னா அது எந்த பகுதி, எக்ஸாக்டா எந்த பகுதி என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேலினுடைய வடக்கு பக்கத்தில் கலிலி என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அது ஒரு நகரமானு கேட்டீங்கன்னு சொன்னா நகரம் இல்லை, அது ஒரு கடல். இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இதுதான் அது. இதை பார்த்தா கடல் மாதிரி தெரியலையே, குளம் மாதிரி எல்லாம் இருக்கு என்று கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க சொல்றது சரிதான். அதாவது சுத்தவர மலைகள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலினுடைய வடக்கு பக்கம் எல்லாமே மலை பிராந்தியங்கள் தான். எனவே அந்த மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸ் குளம் என்று தான் நாங்கள் சொல்லணும். ஆனால் ஆதி காலத்திலிருந்தே, அந்த காலத்திலிருந்தே இதை கடல் கடல் என்று சொல்லி வந்ததால அந்த பகுதி மக்கள் எல்லாரும் இதனை கடல் என்று அழைக்கின்றார்கள், கலிலி கடல் என்று சொல்லி. எனவே இந்த கடலுக்கு மேலால தான் அந்த மர்ம விமானம் பறந்திருக்கிறது. இது சம்பந்தமாக மேலதிகமாக எந்த ஒரு தகவலும் வெளிவரையில, விசாரணைகள் இடம்பெறுவதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கலிலி கடல் என்று சொன்னதானே, அதை பற்றின ஒரு மேலதிகமான தகவல் என்னென்று சொன்னா, வரலாற்றோட சம்பந்தப்பட்டது இந்த கலிலி கடல். அதோட எல்லா சமயங்கள்லையும் சமய நூல்கள் இருக்குன்னு தானே, அதில் இந்த கலிலி கடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக கிறிஸ்தவ மதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பைபிளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கலிலி கடலை பற்றின குறிப்புகள் பைபிளில் இருக்குது. அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இளமை காலங்களில் நீண்ட காலமாக இந்த கடலை சுற்றி இருந்த பகுதிகளில் தான் அவர் தன்னுடைய இளமை காலங்களை கழித்தார் என்று சொல்லி பைபிளில் ஒரு குறிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இஸ்லாமிய மதத்தில் திருக்குரானில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த கடலை பற்றின சில குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மதத்தில் உலக முடிவு நாள் அல்லது இறுதி நாள் தீர்ப்பு, இந்த மாதிரியான நம்பிக்கைகள் இருக்குதானே, அதை கியாமத் என்று சொல்றேன் நினைக்கிறேன். எனவே அந்த ஒரு நாள் நெருங்கி வரைக்குள்ள அதற்கான அறிகுறிகள் இந்த கடல்ல, இந்த கலிலி கடல்ல தென்படும் என்று சொல்லி குரான்ல ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அதாவது இந்த கலிலி கடல்ல தண்ணீர் மட்டம் குறையுமாக இருந்தால் உலக முடிவு வரும், அந்த இறுதி நாள் வரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படியாக எல்லா மதங்களையும் இந்த கலிலி கடலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதன் மீது தான் இன்றைக்கு இந்த மர்ம விமானம் பறந்திருக்கிறது. இஸ்ரேலிய படையினர் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவித்துள்ளார்கள். தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்தி ஒன்று, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமீரகம் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஈரானில் இருந்து ஏராளமான ஏவுகணைகள் ஏவப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அவற்றை சுட்டு வீழ்த்துகின்ற நடவடிக்கையில் இப்பொழுது அமீரகத்தினுடைய வான் பாதுகாப்பு அணியினர் ஈடுபட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு அமைச்சர், அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய பாதுகாப்பு அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அதே வேளையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் விமான போக்குவரத்துகளுக்கு தானே, சிவில் விமான போக்குவரத்துகள் அவையும் மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக, ஈரானில் இருந்து தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருவதாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் நாள், இன்றைக்கு மே மாதம் 5ஆம் தேதி 2ஆம் நாள் தாக்குதல். நேற்று 4ஆம் தேதியே தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேடியாக 15 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருந்தன யுனைடெட் அரபு எமிரேட்ஸை நோக்கி. அதே வேளையில் ஈரானில் இருந்து 4 ட்ரோன்கள் ஏவப்பட்டிருந்தன. அந்த ட்ரோன்கள் மற்றும் மிசைல்ஸ் போன்றவை யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட ஃபுஜைரா என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயில் உற்பத்தி நிறுவனம், எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலை ஒன்று தாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அது நேற்று மாலையே தீப்பிடித்து எரிந்தது. பெரிய அளவில் தீ பற்றி எரியவில்லை என்றாலும் கூட கணிசமான அளவு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் தீ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டதாகவும் நேற்றைய நாளில் செய்திகள் வெளியாக இருந்தன. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு 5ஆம் தேதி பிற்பகல் 6:15 மணி அளவில், அதாவது உள்ளூர் நேரம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நேரம் மாலை 6:15 மணி அளவில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம்.
அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கொம் ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது இதுவரையான காலப்பகுதியில் தாங்கள் 51 கப்பல்களை திருப்பி அனுப்பியிருப்பதாக சென்ட்கொம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து அமெரிக்காவினுடைய அந்த முற்றுகை பிளாக்கேட் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அதிலிருந்து இன்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 51 கப்பல்களை தாங்கள் திருப்பி அனுப்பியிருப்பதாக சென்ட்கொம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஜனாதிபதி மாளிகையிலிருந்து இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. அதாவது ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானினுடைய பிடி இருக்குத்தானே, அது மிக விரைவில் அகற்றப்படும் என்று சொல்லி வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கின்ற இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போயிட்டு வர கப்பல்களை 2 நாட்டு ராணுவம் கட்டுப்படுத்துது. ஒரு பக்கம் ஈரான் கட்டுப்படுத்துது, இன்னொரு பக்கம் அமெரிக்கா கட்டுப்படுத்துது. அப்போ ஈரானுடைய பிடி அங்கே இருக்குது ஹோர்முஸில். அப்போ ஈரானுடைய அந்த கட்டுப்பாட்டை தகர்க்கிறதுக்காக அல்லது அதை இல்லாமல் செய்யறதுக்காக அமெரிக்கா புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனுடைய பேர் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற பேரில் ஒரு புது நடவடிக்கை ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். எனவே இந்த நடவடிக்கை மூலம் ஹோர்முஸ் நீரிணை மிக விரைவில் முழுமையாக விடுவிக்கப்படும் என்று சொல்லி வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஈரானினுடைய இராணுவமாகிய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமெரிக்க கப்பல்கள் நெருங்கி வருமாக இருந்தால் கடும் தாக்குதல்கள் நடத்தப்படும். ஆனால் ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை IRGC வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு சொன்னால், அமெரிக்க கப்பல்கள் நெருங்கி வருமாக இருந்தால் அல்லது அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் இடம்பெறுமாக இருந்தால் மிக கடுமையான பதிலடி வழங்கப்படும், எதிர்பாராத தாக்குதல்கள் வழங்கப்படும் என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ளது. அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி டன் கெயின் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இதுவரை காலமும் 10 தடவைகள் அமெரிக்க இராணுவத்தினர் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது என்று சொல்லி அவருடைய அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த 10 தடவைகள் என்ன கணக்கு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த போர் நிறுத்தம் வந்தது தானே, அதாவது முதல்ல 39 நாட்கள் தொடர்ந்து யுத்தம் நடந்தது. அதில் எந்த விதமான கேப்பும் இல்லாமல் அந்த 39 நாட்களும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடந்தது. அது முடிஞ்சுது. அதுக்கு பிறகு கட்டம் கட்டமாக போர் நிறுத்தம் 2 நாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் என்று சொல்லி இப்போ அன்லிமிட்டட் போர் நிறுத்தம் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவிச்சிருக்கிறார். இருந்தாலும் அங்கங்க தாக்குதல்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த கால பகுதியில் இதுவரை 10 தடவைகள் அமெரிக்க இராணுவத்தினர் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியது என்று சொல்லி டன் கெயின் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மேல் நடத்தப்பட்ட தாக்குதல்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் 9 சரக்கு கப்பல்கள், வணிகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 9 சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதலை நடத்தியுள்ளது இந்த கால பகுதியில் என்று சொல்லி டன் கெயின் குறிப்பிட்டிருக்கின்றார். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்று சொன்னால், இந்த தாக்குதல்கள் காரணமாக அமெரிக்க இராணுவத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகள் என்ன என்றது இங்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஒருவேளை அமெரிக்க அரசாங்கம் அதை திட்டமிட்டு மறைக்கிறார்களோ என்ற ஒரு சந்தேகமும் வருது. ஏன் சொல்லுங்க பாபம், அந்த 13 இராணுவத்தினருடைய பேர் விவரங்களும் முழுமையாக வெளியிடப்படையில் அதில் கொஞ்சம் பேற்ற பேர் விவரங்கள் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே ஆரம்பத்தில் 13 என்று சொல்லிக் கொண்டிருந்தது. ஆனால் இப்போ செக் பண்ணி பார்த்தா கொல்லப்பட்ட இராணுவத்தினருடைய எண்ணிக்கை, கொல்லப்பட்ட அமெரிக்க இராணுவத்தினருடைய எண்ணிக்கை 15 என்று காட்டுது. எல்லா ஊடகங்களையும் 15 என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த 2 இராணுவத்தினரும் எங்கே கொல்லப்பட்டார்கள், எந்த சந்தர்ப்பத்தில் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய பேர் விவரங்கள் என்ன, இதெல்லாமே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு தரப்பாலையும் வெள்ளை மாளிகையில் இருந்தோ அல்லது சென்ட்கொம்ல இருந்தோ அல்லது அமெரிக்காவினுடைய பென்டகன்ல இருந்தோ எங்குமிருந்து தகவல்கள் வெளிவரையில. ஆனால் இதுவரை 15 இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்குது. என்னென்னு சொன்னால், ஈரானுக்குள்ள அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு அதில் 2 விமானிகள் அங்கேயே விழுந்து 2 பேரும் காப்பாற்றப்பட்டதை தானே அமெரிக்கா அறிவிச்சிருக்குது. அப்போ சொல்லப்பட்டது என்னென்னு சொன்னால், அவர்களுடைய பேர் விவரங்களை நாங்கள் பிறகு அறிவிப்போம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இதுவரைக்கும் பேர் விவரங்கள் அறிவிக்கப்படையில. அதில் 2வது காப்பாற்றப்பட்டதாக சொல்லப்படும் அந்த விமானிக்கு கேர்னல் தர அதிகாரி என்று மட்டும்தான் சொல்லப்பட்டதை தவிர பேர் விவரங்கள் வெளியிடப்படையில. அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள், சிகிச்சைகள் எல்லாம் எப்படி போய் கொண்டிருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான தகவலும் வெளியிடப்படையில. எனவே ஏன் அந்த விவரங்கள் வெளியிடப்படையில என்றதும் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இன்று செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில்
ஈரானினுடைய ஜனாதிபதி பெசஸ்கியான் இருக்கார் தானே, அவருடன் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். எனவே இந்த இரண்டு தரப்புக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இந்த ஈரான் யுத்தம் ஆரம்பித்த பிறகு மேற்கு நாடுகளினுடைய தலைவர்கள் ஈரானோட நேரடி கண்டாக்டை தவிர்த்து வந்தார்கள், நேரடியான தொடர்பை தவிர்த்து வந்தார்கள். ஏனென்று சொன்னால், அந்த ரெஜிம் இருக்குத்தானே ஈரானினுடைய அரசாங்கம், அந்த அரசாங்கம் ஒரு முறையான அரசாங்கம் இல்லை, அவர்கள் பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுகின்றார்கள், அவர்களை அங்கீகரிக்க முடியாது, அழிக்கப்படும் என்று சொல்லித்தானே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தினது. எனவே இப்படியான பின்னணியில் அந்த ரெஜிமோட கண்டாக்ட் வைக்கிறதுக்கு நிறைய நாடுகள் தயங்கினது. கலாச்சார பிரச்சனையாக போயிருமோ, அமெரிக்காவினுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருமோ என்று சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்பத்திலிருந்தே பிரான்ஸ் துணிச்சலாக தொடர்புகளை பேணிக்கொண்டு தான் வருது. எனவே இப்படியான பின்னணியில் இன்றைக்கு பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் பெசஸ்கியான் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஹோமஸ் நீரிணையை பற்றி இந்த பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என்று சொல்லி பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இனி பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிஞ்ச பிறகுதான் மேலதிக விவரங்கள் வெளியாகும். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.